கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கித்த நற்செய்தியும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த நற்செய்தியும் ஒன்றுதான் என்பதை பார்க்க போகிறோம். மேலும் இந்த அதிகாரத்திலே எருசலேமில் இயேசுவின் சீடர்களோடு பவுல் பெற்றுக்கொண்ட சில அனுபவங்களை குறித்தும் அந்தியோகியாவில் இருந்த பொழுது பேதுருவோடு கிடைத்த ஒரு அனுபவத்தை குறித்தும் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவையும் யாக்கோபையும் எருசலேமிலே சந்தித்ததை குறித்து சிந்தித்தோம். மேலும் எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷனையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை எத்தனை கட்டங்களாக பிரிக்கலாம்? அவை எவை? இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கித்த சுவிசேஷமும் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்த சுவிசேஷமும் ஒன்றுதானா? இளம் போதகரான தீத்து ஒரு யூதரா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:21 முதல் 24 வரை. பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாயிருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சுசேஷத்தை புரட்டுவதை குறித்து அப்படிப்பட்ட வித்தியாசமான சுசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன பவுல் தொடர்ந்து தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அரபு தேசத்திலே மறுபடியும் தமஸ்கு பட்டணத்திலே மேலும் 3 வருஷம் சென்ற பிறகு பேதுருவையும் யாக்கோபையும் எருசலேமிலே சந்தித்ததை குறித்தும் கடந்த நிகழ்ச்சியிலே அவர் கூறியதை நாம் சிந்தித்தோம். நான் சொல்வது பொய் அல்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையை மாத்திரமே கூறுகிறேன் என்று கூறினார். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே தொடர்ந்து அவர் எங்கெங்கே பணி செய்தார் என்பதை குறித்து சொல்கிறார். எருசலேமிலே உள்ள திருச்சபை மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொள்வதிலே அத்தனை உற்சாகம் காட்டவில்லை. பர்னபா மட்டும் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பார் என்றால் மிக நீண்ட காலம் அவர் எருசலேமிலே திருச்சபை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவர் திருச்சபையை துன்பப்படுத்திய ஒருவராக இருந்தபடினாலே அவரை ஏற்றுக்கொள்வதை குறித்து ஐயப்பட்டார்கள். என்றாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஏற்படும் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் தரிசு பட்டணத்து சவுல் எப்படி மாற்றமடைய முடியும் என்ற கேள்விக்குறி அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அது முடியுமா என்ற கேள்வி அல்ல, அது முடியவே முடியாது என்பது போல எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 21 முதல் 24ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே அவருடைய மனம் திரும்புதலை தொடர்ந்து ஓராண்டு காலம் அவர் செய்த காரியங்களை குறித்து சொல்கிறார். அது அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான ஒரு காலம் என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகளை குறித்து ரோமர் 7ஆம் அதிகாரத்திலேயும் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் காலகட்டத்தை 3 வெவ்வேறு காலங்களாக பிரிக்கலாம். முதல் 2 காலகட்டங்களையும் குறித்து கவனியுங்கள். முதலாவதாக பவுல் பெருமை மிகுந்த ஒரு பரிசேயனாய் இருந்தார். மிக திடகாத்திரமான ஒரு மனநிலை அவருக்கு இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே திறமை வாய்ந்தவராய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிற பலர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் மனம் திரும்பாமல் இருந்திருப்பார் என்றாலும் அன்றைய உலகத்திலே எல்லாரும் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவர்களாய் இருந்திருப்பார்கள். அந்த அளவு அறிவு பெருத்தவராய் இருந்தார் என்கிறார்கள். அதை குறித்து நாமும் கேள்வி கேட்க முடியாது. உண்மையாகவே அவர் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர். என்றாலும் அவர் ஒரு பெருமை நிறைந்த பரிசேயனாய் இருந்தார். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணமுள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார். திருச்சபையையும் வெறுத்தபடியினாலே அதை பூரணமாக அழிக்க திட்டமிட்டார். திருச்சபையை துன்புறுத்துவதிலே எந்த கட்டுப்பாடுமற்றவராக
முழு வேகத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையின் 2வது காலகட்டம் தமஸ்கோவிற்கு செல்லும் சாலையிலே ஆரம்பமானது. தனது சுய வாகனத்தின் மேலே சென்று கொண்டிருந்த அவர் கீழே புழுதியிலே தள்ளப்பட்டார். அறிவு மிகுந்த பரிசேயனான அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அறிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொண்டார். வாழ்க்கையிலே யாரை முதன்மையாக அறிந்திருக்க வேண்டுமோ அவரை அறியாதவராயிருந்ததை கண்டுகொண்டார். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எனவேதான் தன்னோடு பேசிய குரலை குறித்து, ஆண்டவரே, நீர் யார் என்று பவுல் கேட்டார். அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் என்ன? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இவ்வாறாக பவுல் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அரபு நாட்டிலே சில காலம் கழித்தார். அந்த முதல் சில ஆண்டுகளிலே அவர் ஊழியம் செய்ய முற்பட்டார். ஆனால் தான் எதை செய்ய வாஞ்சித்தாரோ அதை செய்ய முடியவில்லை என்பதையும் கண்டுகொண்டார். இறுதியாக, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை செய்வார்கள் என்று கதறினார். ரட்சிப்பை பெறாத ஒரு மனிதனுடைய கூக்குரல் அல்ல அது. ரட்சிக்கப்பட்ட பவுலப்போஸ்தலனுடைய ஆரம்ப நாட்களின் கூக்குரல். 3வதாகத்தான் ஆவியினாலே நடத்தப்பட்ட மகிமை நிறைந்த ஒரு காலகட்டத்தை பவுல் தனது வாழ்க்கையிலே அனுபவித்தார். அந்த காலங்களிலேதான் கிறிஸ்துவுக்காக அவரால் வாழ முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நம்மிலே பலர் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு துக்கத்திலே வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டவர்களை குறித்து D.L. மூடி என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, சிலர் துக்கத்திலே வாழும்படியாக சமய வாழ்க்கையை குறித்து சிறிதளவு அறிந்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எருசலேம் நகரத்திலே அப்போஸ்தலர்களோடு அவர் செலவு செய்த காலங்களை குறித்த விபரமான அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கும் என்றால் நன்றாயிருந்திருக்கும். இதை நான் கூறின உடனேயே உங்களுடைய உள்ளத்திலே ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம். மற்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக அல்லாமல் வேறொரு வகையிலே அவர் சுசேஷத்தை பெற்றிருப்பார் என்றால், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் பிரசங்கிக்கிற சுசேஷமும் இவர் பிரசங்கிக்கிற சுசேஷமும் ஒன்றுதான் என்று எப்படி கூற முடியும் என்று கேட்கலாம். இந்த நேரத்திலே இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கிக்கும் அதே சுசேஷத்தை பவுலப்போஸ்தலன் பிரசங்கியாதிருப்பார் என்றால் உண்மையாகவே அங்கே பெரிய ஒரு தவறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, இயேசுவோடு இருந்த சீடர்கள் பிரசங்கித்த சுசேஷமும் பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்த சுசேஷமும் ஒன்றுதான் என்பதை நாம் கண்டுகொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு பவுலப்போஸ்தலன் பெற்ற அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவில் இருந்த காலங்களிலே பேதுருவோடு கிடைத்த ஒரு அனுபவத்தை குறித்தும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்தும் மிக திட்டமாக பவுல் எடுத்து கூறுவதை பார்க்க போகிறோம். கலாத்தியர் நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் 2வது பகுதிக்குள்ளே இப்பொழுது கடந்து வருகிறோம். முதல் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி நேரடியாக தனக்கு சுசேஷத்தை கொடுத்தார் என்பதை கூறினார். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து மற்ற சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அதே சுசேஷத்தை தான் பவுலப்போஸ்தலனும் பெற்றுக்கொண்டாரா? கவனியுங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். பவுல் தீத்துவை அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். தீத்து ஒரு இளம் போதகர் மட்டுமல்ல, அவர் யூதர் அல்லாத புறஜாதியானவர், அதாவது ஒரு கிரேக்க மனிதன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஆளுகை குழு முதலாவது எருசலேமிலே கூடிய திருச்சபையின் ஆளுகை குழு என்று எண்ணுகிறேன். அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய கிருபையினாலேயே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா அல்லது அவர்கள் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழேயும் வர வேண்டுமா என்பதுதான் பிரச்சனை. உதாரணமாகத்தான் தீத்துவை பவுல் தன்னோடு வைத்திருந்தார். தீத்து விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒருவர் அல்ல. அவரை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டுமா? இது முக்கியமான ஒரு கேள்வியாக அந்த நாட்களிலே இருந்தது. யூத ஜனங்கள் பல இடத்திலே சிதறி சென்று எருசலேமிலே உள்ள சபையின் சட்டப்படி விசுவாசிகளும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். எருசலேமிலே இருந்த எல்லா விசுவாசிகளும் யூதர்களாகவே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாயிருந்தார்கள். அந்த விசுவாசிகளிலேயும் பலர் தொடர்ந்து தேவாலயத்திற்குள்ளே போய் தேவனை தொழுது வந்தார்கள். ஒருவேளை அந்நாட்களிலே அங்கேதான் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களும் ஒன்றாக கூடியிருக்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் சரியாக
அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருந்தார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பவுலப்போஸ்தலன் வித்தியாசமான ஒரு நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருப்பார் என்றால் அதிலே பெரும் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்தபடினாலே அதை குறித்து தெளிவாக எருசலேமிலே சபை தலைவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பினார். பொதுவாக தெருவிலே நின்று எல்லாரிடத்திலையும் அவர் பேசவில்லை. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த காரியத்தை எந்த இடத்திலே யார் யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில இடங்களிலே சிலர் பேசும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த இடத்திலே இவர்கள் இதை குறித்து பேசுவது சரியா என்று எண்ண தோன்றுகிறது இல்லையா? தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்கள் குறிப்பாக இந்த காரியத்திலே மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நான் தவறான சுசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன் என்றால் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகிவிடும் என்பதனாலே தான் பிரசங்கிக்கும் சுசேஷம் மற்ற அப்போஸ்தலர்களின் சுசேஷத்தோடு ஒத்து பார்க்க மனம் திறந்து வருகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள், ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. தூரமான இடத்திலே பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திலே உருவான திருச்சபைக்குள்ளே வித்தியாசமான எண்ணங்களோடு சிலர் நுழைந்தார்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்ல. அவர்கள் வந்த நோக்கம் கிறிஸ்துவுக்குள் இளம் விசுவாசிகள் பெற்றிருந்த சுயாதீனத்தை உளவு பார்ப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் வந்தபொழுது இளம் ஊழியரான தீத்து ஒரு கிரேக்கனாய் இருக்கிறார் என்றும் அவரை விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளும்படியாக பவுலப்போஸ்தலன் கட்டாயப்படுத்தவில்லை என்பதையும் அறிந்து கொண்டார்கள். எனவே இதை குறித்து எருசலேம் திருச்சபையானது என்ன முடிவெடுக்கப் போகிறது? அவர்கள் தீத்துவை விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளும்படியாக கட்டாயப்படுத்தவில்லை. தவறான போதனை செய்யும் சகோதரர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தீத்து விருத்த சேதனம் செய்யப்பட்டிருப்பார் என்றால் மீண்டுமாக மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக அவர்கள் மாறியிருப்பார்கள். ஆனால் அதற்கு மாறாக கிறிஸ்துவிலே தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த விடுதலையை சுயாதீனத்தை அனுபவிக்கிறவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பவுலப்போஸ்தலன் உறுதியான ஒரு காவலாளியாய் நின்றார். தவறான போதனை செய்யும்படியாக வந்த சகோதரர்கள் இங்கே திருச்சபையின் அங்கமாயிருக்கிற கிரேக்கரான தீத்து விருத்த சேதனம் பெறவில்லையே என்று சொன்னார்கள். அதற்கு பவுல், இல்லை, அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட போகிறதில்லை. உங்களைப் போல அவனும் ஒரு விசுவாசிதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவன்தான். நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே ரட்சிப்பிற்குள்ளே கடந்து வந்தவன்தான். ரட்சிப்பிற்காக அவன் நியாயப்பிரமாணத்தின் எந்த பகுதியையும் பின்பற்றவில்லை, பின்பற்றப் போவதும் இல்லை என்று பவுல் உறுதியாய் கூறினார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இங்கே அவர் சொல்வது என்ன? நாங்கள் எருசலேமிலே ஆதி திருச்சபையின் தலைவர்களோடு அமர்ந்திருந்தோம், அப்போஸ்தலரோடு அமர்ந்திருந்தோம். நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை குறித்து பேசினோம். அங்கே கலாத்திய நாட்டிலே என்ன நடந்திருக்கும்? பவுலப்போஸ்தலன் கடந்து சென்றிருக்கும் பொழுது, சகோதரர் பவுலே, உங்களை குறித்தும் உங்கள் ஊழியங்களை குறித்தும் நாங்கள் பல செய்திகளை கேட்கிறோம். நீங்கள் என்ன பிரசங்கிக்கிறீர்கள் என்பதை குறித்து சற்றே எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு பவுல் விபரமாக சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, தான் அதை விவரித்து முடித்த பிறகு தான் பிரசங்கிக்க வேண்டிய வேறு எந்த ஒரு சத்தியத்தையும் ஏற்கனவே பிரசங்கித்ததோடு சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். தேவனுடைய கிருபையை குறித்து தான் அவர் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர்களும் தேவனுடைய கிருபையை குறித்து தான் பிரசங்கித்தார்கள். எனவே அவர்கள் ஒரே காரியத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து பூரணமாக அறிந்து கொண்டார். இது எத்தனை அற்புதமான மகத்துவமான ஒரு சரித்திர உண்மை இல்லையா?
பவுலப்போஸ்தலன் மற்ற சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு 3½ ஆண்டு காலம் வாழவில்லை. என்றாலும் இயேசு அவரை தனியாக சந்தித்து பேசிய பொழுது சரியான சத்தியத்தை பவுல் சரியானபடி அறிந்து கொண்டிருந்தார். அதையே அவர் பிரசங்கிக்கிறவரானார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களிடத்திலே அதை சரியானபடி பகிர்ந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். வேத வசனங்களை முறையாக எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்கிற பல சகோதர சகோதரிகள் இதை செய்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத பலருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு குறிப்பெடுத்து வாரந்தோறும் போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 2:7 அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். பிரியமானவர்களே, பவுலப்போஸ்தலனுடைய சுவிசேஷம், பேதுருனுடைய சுவிசேஷம் என்ற 2 சுவிசேஷங்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒருமனப்பாடு இருந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாயிருக்கிறார். விருத்த சேதனம் பெறாத புறஜாதி மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலனாயிருக்கிறார். பவுல் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 9:15 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:8 விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. அவர்களுடைய பிரசங்கங்களினாலே ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது மிக முக்கியமானது. பேதுரு பிரசங்கித்த பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலப்போஸ்தலனும் பிரசங்கித்த பொழுது பலர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2 பேருமே ஒரே சுவிசேஷத்தையே பிரசங்கித்து வந்தார்கள். பிரியமானவர்களே, எந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தின் உண்மையான சோதனையும் அந்த ஊழியத்தின் விளைவு என்ன என்பதிலேயே தெரிய வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் உதவி செய்கிற தாங்குகிற ஊழியங்களிலே உண்மையாகவே பயன் இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். பயனளிக்காத நல்ல விளைவுகள் இல்லாத ஊழியத்திலே உதவி செய்ய யார்தான் முன் வருவார்கள்? கலாத்தியர் 2:9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. கவனித்தீர்களா? பவுலப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து சொல்லும் பொழுதுதான் அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவிற்கும் வலது கை கொடுத்து என்று குறிப்பிடுகிறார். இந்த ஐக்கியம் என்பது கொய்னோனியா என்பதாகும். நற்செய்தியை குறித்து சொல்லப்படும் ஒரு உன்னதமான வார்த்தை இது. நற்செய்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கும் மனிதனுக்குமே சரியான உறவை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள். கலாத்தியர் 2:10 தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா? கொரிந்தியர் நிருபத்தை படிக்கும் பொழுது பவுல் எருசலேமிலே தரித்திரத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு உதவித்தொகையை சேகரித்து வந்ததை குறித்து படித்தோம். ஒரு காலத்திலே பவுல் சவுலாக இருந்த நாட்களிலே எருசலேம் சபையை அவர் மிகவும் துன்பப்படுத்தினார். எனவே திருச்சபையில் உள்ள அநேக விசுவாசிகள் மிகவும் தரித்திரமான ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எருசலேமிலே இருந்த சபை தலைவர்களான யாக்கோபு, கேபா, யோவான் இவர்கள் பவுலப்போஸ்தலனிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். சபை துன்பப்படுவதற்கு தான் காரணமாக இருந்தபடினாலே தேவை நிறைந்த சபைக்கு உதவி செய்வதும் தன்னுடைய கடமைதான் என்பதை அவர் உணர்ந்து ஏற்கனவே அதை குறித்து தனது மனதிலே தீர்மானித்திருந்தார். எனவேதான் முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இதுதான் சமூக பணி. பிரியமானவர்களே, விசுவாசிகளான நாம் தேவை உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு கூட தேவை உள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பதிலேயும் அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கும் திருச்சபையிலே மிக ஏழ்மையான நிலைமையிலே யார் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை கண்டு
தியாகத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு காரியமாய் இருக்கும். திருச்சபையிலே மக்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒருவேளை அவர்களுடைய தேவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவர்களோடு பழகுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஒவ்வொருவருடைய ஆழமான தேவைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பல திருச்சபைகளிலே ஆலய ஆராதனைகளிலே தங்களுக்கு பக்கத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பது யார் என்பதை கூட அறியாதவர்களாய் ஆராதனைக்கு போய் வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்மோடு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தனி நபர்களையும் குடும்பங்களையும் குறித்து நாம் அறிந்தவர்களாய் இருப்பது உண்மையான ஐக்கியத்தையும் உண்மையான சகோதர சிநேகத்தையும் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய உண்மையான பணிவடையையும் செய்ய நமக்கு உதவியாயிருக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். யாக்கோபு 2 அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கிறேன். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே பிரயாணம் செய்து ஊழியம் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்த பொழுது, எருசலேமிலே உள்ள தரித்திர நிலைமையிலே உள்ளவர்களை நீங்கள் மறந்து போக வேண்டாம், அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலனிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொள்கிறதை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. அதற்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்ன பதில் என்ன? இப்படி நானும் செய்யும்படியாக ஏற்கனவே கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார். இன்று நாம் கேட்ட சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கற்றுக் கொடுத்த காரியங்களை மனதின் ஆழத்திலே பதித்துக் கொள்வோம். அதை குறித்து செயல்பட ஆவியானவரின் துணையை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் தன்னை தாழ்த்தி மற்ற அப்போஸ்தலர்களோடு இணைந்து தன்னுடைய விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ள மனம் திறந்தவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் பற்பல விதமான ஊழியங்கள் செய்யப்பட்டாலும் பல்வேறு ஊழியக்காரர்களுக்கு இடையிலே நல்ல அன்பையும் நல்ல ஐக்கியத்தையும் கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக கரம் கோர்த்து ஒரே விசுவாசத்தை அறிக்கை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. நாங்கள் மனமோந்து யார் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, யார் யாரோடு இணைந்து ஊழியத்திலே கரம் கோர்த்து செல்ல வேண்டுமோ எங்களை நேரே அது குறித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ ஊழியத்தோடு கூட இணைந்து நாங்களும் செயல்படுகிறோம் என்று முன் வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்காகவும் விசுவாச ஐக்கியங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு நின்று விடாமல் யார் யாருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுதின தேவைகளை சந்திக்க வேண்டுமோ அதை குறித்தும் அக்கறை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீரே எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் எந்த காரியத்தை எந்த இடத்திலே யாரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிந்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மற்ற சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் வாழவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து தனியாக பவுல் அப்போஸ்தலனை சந்தித்து பேசிய போது சத்தியத்தை சரியானபடி அறிந்து கொண்டார். அதை அவர் பிரசங்கிக்கிறவர் ஆனார். வேத வசனங்களை குறித்து நீங்கள் சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது மற்றவர்களிடத்திலே அதை சரியாக பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷம், பேதுருவினுடைய சுவிசேஷம் என்ற 2 சுவிசேஷங்கள் இல்லை. அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு மனப்பாடு இருந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும்போது, அதாவது யூதர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாய் இருக்கிறார். விருத்த சேதனம் பெறாத புறஜாதி மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். பவுல் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 15 வசனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7.